بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد அன்புக்குரிய மாணவ மாணவிகளே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எஜுகேஷன் ப்ரொமோஷன் சென்டர் ஏபிசி நிறுவனத்தினால் இலவசமாக நடாத்தப்படுகின்ற அரபு மொழி வகுப்பிலே இன்றைய அமர்விலே நாங்கள் கட்டுரை தலைப்புகளுள் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு தலைப்பாக இருக்கின்ற அல் அயாது ஃபி ஸ்ரீலங்கா 2019ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்டத்துக்கு அமைய இடம்பெற்ற முதலாவது வினாபத்திரத்திலே இந்த தலைப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அல் அயாது ஃபி ஸ்ரீலங்கா, இலங்கையில் பெருநாட்கள் என்ற தலைப்பு. இந்த தலைப்பு தர்ஜமா தாரிபோடையும் சம்பந்தப்படுகின்ற ஒரு தலைப்பு. அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைய தினம் இந்த தலைப்பை நாங்கள் பார்ப்போம். ஈதுன் அயாத் என்று சொன்னால் பெருநாட்கள் என்று கருத்து. ஈதுட பன்மதான் அயாத். ஈதுன் அல் அயாத். அயாத் என்றால் பெருநாட்கள். உண்மையிலே ஈதுன் என்ற சொல் அரபு மொழியிலே பெருநாள் என்ற கருத்திலும் பயன்படுத்தப்படும். அதே போன்று ஈது என்பது தினம் யௌமுன் என்ற கருத்திலையும் பயன்படுத்தப்படும். இப்போ நாங்கள் ஒரு வருடத்துல பல தினங்கள் இருக்குதானே. உதாரணமாக ஈதுல் என்று சொன்னால் தாயார் தினம், சரியா? ஈதுல் அதே போல ஈதுல் உம்மால். ஈதுல் என்று சொல்றது அன்னையர் தினம், தாயார் தினம்ன்றது அன்னையர் தினம். அதே போல ஈதுல் உம்மால் என்றால் தொழிலாளர் தினம். அப்ப யௌமுல் உம்மால் என்று சொல்லல, ஈதுல் உம்மால். அந்த தினத்துல உம்மால்களுக்கு, தொழிலாளர்களுக்கு பெருநாள் தான் சொல்லப்படுகிறது. அப்ப ஈதுல்ன்றது, ஈதுன் என்பது யௌமுன் என்ற கருத்திலையும் பயன்படுத்தப்படும். இங்கே பெருநாட்கள், ஃபெஸ்டிவல்ஸ் என்ற கருத்தில் இந்த அயாத் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலே பெருநாட்கள். يحتفل السريلانكيون بأعياد متنوعة حسب اختلافاتهم என்று இந்த இடத்துல வரணும். இந்த சிஃபத்தெல்லாம் முஅன்னஸாக வந்திருக்கின்றது, பெண்பாலாக. அப்ப ஹசப இஹ்திலாஃபாத்திஹிம் மாத்திக்கோங்க நீங்க. ஹசப இஹ்திலாஃபாத்திஹிம் அத்தீனியத்தி வல் இர்கியா. நாங்கள் ஏற்கனவே தர்ஜமாட பகுதியிலையும் இதை நாங்கள் யாஃபாப்படுத்தினோம். இந்த வசனத்தை தர்ஜமாட வந்திருக்கின்றது. இஹ்தஃபல் அப்பா என்று சொன்னால் கொண்டாடினான், விழா கொண்டாடினான். ஹஃப்லுன், ஹஃப்லத்துன், ஹஃபலாத் என்று சொல்றது விழா, ஃபங்க்ஷன், சரியா? யஹ்தஃபிலு ஸ்ரீலங்கியூன பிஅயாதின் முத்தனவ்விஅத்தின். ஸ்ரீலங்கியூன் என்றால் இலங்கையர், ஸ்ரீலங்கியூன் என்று சொன்னால் இலங்கையர்கள். இலங்கையர்கள் பல்வேறுபட்ட பெருநாட்களை கொண்டாடுகின்றனர். முத்தனவ்வி என்று சொன்னால் மஅனாஹு முத்தஅத்திதா அல்லது முக்தலிஃபா என்றெல்லாம் எங்களுக்கு சொல்லணும். பல்வேறுபட்ட, நௌஉன் அன்வா என்று சொல்றாங்க, வெரைட்டிஸ், வகைகள். தஅத்துத், முத்தஅத்தித், பல்வேறுபட்ட பெருநாட்களை இலங்கையர்கள் கொண்டாடுகின்றனர். ஹசப, ஏற்ப. ஹசப, ஹிலால, பிவாசித்தான மீக்கு தானே. ஹசபக்கு பிறகு வாரது என்ன செய்யும்? ஜர்ரு செய்யும். இது முதாஃப். அடுத்தது இது எப்போதும் நஸ்பு.
Right. حسب اختلافاتهم الدينية والعرقية. அப்ப ஹசப என்றது முதாஃப், இஹ்திலாஃபாத் என்பது முதாஃப் இலைஹி, எனவே முதாஃப் இலைஹி ஜர் செய்யும். இஹ்திலாஃபுன் இஹ்திலாஃபாத் என்று சொன்னால் வேறுபாடுகள், வித்தியாசங்கள், முரண்பாடுகள் என்றெல்லாம் இதற்கு கருத்து இருக்கின்றது. இடத்துக்கு ஏற்ப நாங்கள் மொழிபெயர்க்க வேண்டும். ஹசப இஹ்திலாஃபாத்திஹிம், அவர்களுடைய வேறுபாடுகளுக்கு ஏற்ப. அது என்ன வேறுபாடு? முதாஃப் இலைஹிக்குரிய சிஃபத் அத்தீனியத்தி வல் இர்கியா, மத, தீனுன்றது மதம், இருக்கின்றது இனம், இனம். சரியா? அவர்களது மத இன வேறுபாடுகளுக்கு ஏற்ப பல்வேறுபட்ட பெருநாட்களை இலங்கையர்கள் கொண்டாடுகின்றனர். அதாவது இலங்கையர்கள் அவர்களது மத இன வேறுபாடுகளுக்கு ஏற்ப பல்வேறுபட்ட பெருநாட்களை கொண்டாடுகின்றனர். ஃபலில் பூதியீன வஹும் அக்லபியத்து சுக்கான் சலாசத்து அய்யாதின் ஃபிஸ்ஸன. பாருங்க, ஃபலில் பூதியீன் பௌத்தர்களுக்கு இருக்கின்றது. பூதியுன், பூதியூன என்றால் பௌத்தர்கள், முஸ்லிமுன் முஸ்லிமூன முஸ்லீம்கள், பூதியுன் பூதியூன் என்றால் பௌத்தர்கள், பௌத்தர்களுக்கு இருக்கின்றன. அவங்க யாரு? வஹும் அக்லபியத்து சுக்கான், சனத்தொகையில் பெரும்பான்மையினர். அகலபியானால் மெஜாரிட்டி, பெரும்பான்மை. அகல்லியாண்டால் மைனாரிட்டி, சிறுபான்மை. அல் முஸ்லிமூன் அகல்லியா, முஸ்லிம்கள் சிறுபான்மை. வஹும் அகலபியத்து சுக்கான், சுக்கான் சனத்தொகை. வஹும்ன்றது யாரு? இந்த பௌத்தர்கள். அதாவது சனத்தொகையில் பெரும்பான்மையாக இருக்கின்ற பௌத்தர்களுக்கு சலாசத்து அய்யாதின், 3 பெருநாட்கள் காணப்படுகின்றன, உள்ளன. ஃபிஸ்ஸனா, வருடத்தில். வலில் பூதியீன வஹும் அக்லபியத்து சுக்கானி சலாசத்து அய்யாதின் ஃபிஸ்ஸனா, சனத்தொகையில் பெரும்பான்மையாக இருக்கின்ற பௌத்தர்களுக்கு வருடத்தில் 3 பெருநாட்கள் உண்டு அல்லது உள்ளன, காணப்படுகின்றன. يحتفلون بالعيد وسك في شهر ஏப்ரல் ذكرا لمولد زعيمهم بوذا. முதலாவது பெருநாள் வெசக் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். ஈத் வெசக், பில் ஈத், يحتفلون بالعيد வெசக் அல்லது பி ஈதி வெசக். சரியா? يحتفلون பிஈதி வெசக், வெசக் பண்டிகையை அல்லது பெருநாளை, பண்டிகை பெருநாள் ஒரு கருத்தானே, கொண்டாடுகின்றனர். ஃபிஷஹ்ரி ஏப்ரல், ஏப்ரல் மாதத்திலே. ஜிக்ரன் லி மௌலிதி, இது என்ன சட்டம்? யாருக்கு சொல்லணும்? ஜிக்ரன் லி மௌலிதி ஸஈமிஹிம் பூதா. ஏப்ரல் மாதத்திலே வெசக் பண்டிகையை அவர்கள் பௌத்தர்கள் கொண்டாடுகின்றனர். ஜிக்ரன் லி மௌலிதி ஸஈமிஹிம். இதுல ஒரு பிரதானமான அடிப்படையான ஒரு அரபு இலக்கண சட்டம் இருக்கின்றது. இதை மொழிபெயர்க்கின்ற முறையையும் தெரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு சொல்லேலும்? ஜிக்ரன் லி மௌலிதி என்று சொன்னால் என்ன கருத்து? அல்லது என்ன அரபு இலக்கண சட்டம் இது? சொல்லேலுமா யாரு? சரி, மெசேஜ் பண்ணுங்க. என்ன சட்டம்? ஹால் என்பது அல்ல, ஹால் அல்ல. குட். அல் மஃஊலு லி அஜ்லிஹி, இது மஃஊல் லி அஜ்லிஹி. ஜிக்ரன் என்றால் நினைவுபடுத்தும் முகமாக, நினைவுபடுத்துவதற்காக வேண்டி ஒரு செயல் என்ன காரணத்துக்காக இடம்பெறுகிறது என்பதை தெளிவுபடுத்துறது தான் மஃஊல் லி அஜ்லிஹி. சரியா புள்ளகள்? இந்த சட்டத்தை விளைவிக்கோங்க. ஒரு 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 ஃபியல் என்ன நோக்கத்துக்காக, என்ன காரணத்துக்காக இடம்பெறுகிறது என்பதை
தெளிவுபடுத்துறதுதான் மஃபூல் லி அஜ்லிஹி. நாங்க அன்றும் பார்த்தோம். ஒரு உதாரணத்தை நீங்க ஒவ்வொரு அரபு இலக்கண சட்டத்துக்கும் மனசுல வச்சு அதை எப்படி மொழிபெயர்க்கணுத்தையும் நீங்க விளங்கிக் கொள்ளணும். உதாரணமாக, ذهب محمد إلى مصر. முஹம்மது எகிப்துக்கு சென்றான். ذهب محمد إلى مصر. முஹம்மத் எகிப்துக்கு சென்றான். எதற்காக சென்றான் என்பதை எங்களுக்கு லித்திராசா என்று சொல்லி லீய கொண்டு வந்து சொல்லுவோம். மேலும் லித்திராசா படிப்பதற்காக வேண்டி. சரியா? அப்படி இல்லாட்டி இங்க மஃபூல் லி அஜ்லிஹ கொண்டு எங்களுக்கு சொல்லலாம். தலபன் லில் இல்மி. தலபன் லில் இல்மி. ذهب محمد إلى مصر தலபன் லில் இல்மி. அறிவை தேடும் முகமாக. தலபன் லி என்ன சொல்லுவாங்க? அறிவை தேடும் முகமாக முஹம்மது எகிப்துக்கு சென்றார். அப்ப தலபன் லீ என்றது மஃபூல் லி அஜ்லிஹி, அறிவை தேடுவதற்காக வேண்டி, தேடும் முகமாக. ذிக்ரன் நினைவுபடுத்தும் முகமாக. ذكر என்றால் நினைவுபடுத்தினான். லிமௌலிதி ஸஈமிஹிம் பூஸா, அவர்களது தலைவரான யாரு பூஸா. பூஸான நாங்க தமிழ்ல புத்தரனா. அவர்களது தலைவரான புத்தரின் பிறந்த தினத்தை அல்லது பிறப்பை நினைவுபடுத்தும் முகமாக அல்லது நினைவுபடுத்துவதற்காக வேண்டி ஏப்ரல் மாதத்தில் அவர்கள் பௌத்தர்கள் வெசக் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். يحتفلون بعيد وسك في شهر إبريل ذكرا لمولد زعيمهم بوذا. அவர்களது தலைவரான, ஜயீம் என்றால் தலைவர், அவர்களது தலைவரான புத்தரின் பிறப்பை அல்லது பிறந்த தினத்தை, இங்க மௌலித்ன்றது பிறப்பு, அவர்களது தலைவரான புத்தரின் பிறப்பை நினைவுபடுத்தும் முகமாக அல்லது நினைவுபடுத்துவதற்காக வேண்டி ஏப்ரல் மாதத்திலே வெசக் பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகின்றனர். இது முதலாவது பெருநாள். அடுத்தது யஹ்தஃபிலூன பிஈதி பொசன். புசன் என்று போட்டிருக்கிற பொசன். ஃபி ஷஹ்ரி மேயோ, மே மாதத்திலே, லாஸ்டா மே மாசத்துல இருந்துச்சுன்னா ஹஜ்ஜோட வந்துச்சு. ذكرا لنشوء الفكرة البوذية في ஸ்ரீலங்கா. அதற்காக மே மாதத்திலே பொசன் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். ذكرன் நினைவுபடுத்துவதற்காக. லினுஷூஇ, நுஷூ என்றால் உருவாகிறது. அல் ஃபிக்ரத்தில் பூதியா, பௌத்த சிந்தனை பௌத்த சிந்தனையின் உருவாக்கத்தை நினைவுபடுத்தும் முகமாக ஃபி ஸ்ரீலங்கா, இலங்கையிலே பௌத்த சிந்தனையின் உருவாக்கத்தை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி மே மாதத்திலே பொசன் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். நஷ என்றால் உருவாகிறது, நுஷூன்றது இங்க உருவாகிறது. لعلاقة هذين العيدين باعتقادهم، باعتقاداتهم தான் வரணும், இங்க தீனியான வந்து. لعلاقة هذين العيدين باعتقاداتهم الدينية يحتفلون بهما بتنوير بيوتهم وذكر سيرة الرؤساء البوذيين القدماء ومساعدة الناس بتقديم الطعام والشراب والتجنب عن شرب الخمر وأكل اللحوم. அப்ப இப்ப ரெண்டு பெருநாள், ஒன்று என்ன? வெசக், அடுத்தது பொசன். அவர்களது தலைவரான புத்தரின் பிறப்பை நினைவுபடுத்துவதற்காக ஏப்ரல் மாதத்தில் வெசக் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். மேலும் பௌத்த சிந்தனையின் உருவாக்கத்தை நினைவுபடுத்தும் முகமாக மே மாதத்திலே பொசன் பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள் இலங்கையிலே. لعلاقة هذين العيدين باعتقاداتهم الدينية. சரியா? பாருங்க, இந்த இரண்டு பெருநாளுக்கும் அவர்களது மத
நம்பிக்கைகளுடனான தொடர்பின் காரணமாக, சரியா, லி அலாகத்தி ஹாதைனி அல் ஈதைன், இந்த இரண்டு பெருநாட்களினதும் தொடர்பின் காரணமாக. அலாக்காண்ட தொடர்பு இதோட பிஅத்காதாத்திஹிம் அத்தீனிய, அவர்களது மத நம்பிக்கைகள். இஅ்திகாதுன் நம்பிக்கைகள், அவர்களது மத நம்பிக்கைகளோடு இந்த இரண்டு பெருநாளுக்கும் தொடர்பிருப்பதன் காரணமாக லாம் லித்தாலி யஹ்தஃபிலூன பிஹிமா, அந்த இரண்டு பெருநாட்களையும் கொண்டாடுகின்றார்கள். எவ்வாறு? பிதன்வீரி புயூத்திஹிம், அவர்களது வீட்டில் ஒளியேற்றுவதன் மூலமாக. பிதன்வீரி புயூ, தன்வீர் என்றால் என்ன? ஒளியூற்றுறது, லைட் போடுறது, அல்லது மின் பல்புகளை போட்டு என்ன செய்வாங்க, சோடிப்பாங்க தானே. பிதன்வீரி புயூத்திஹிம், அவர்களது வீடுகளை ஒளியூட்டுவதன் மூலமாகவும், வசிக்ரி சீரத்தி ருஅஸாஇல் பூசியீன் அல் குதமா, பழைய பௌத்தர்களின் தலைவர்களின் அந்த வரலாற்றை ஞாபகப்படுத்துவதன் மூலமாகவும். இங்க சீராண்டல் வரலாறு தானே. அவர்களது வீடுகளை ஒளியூட்டுவதன் மூலமாகவும், பழைய பௌத்தர்களின் பழைய பௌத்த தலைவர்களின் வரலாற்றை நினைவுபடுத்துவதன் மூலமாகவும். இதெல்லாம் பீக்கு வார அத்துஃப்தான். வபி முசாஅதத்தின் நாசி, மக்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகவும். எதனை கொண்டு? பிதக்தீம் இத்தஆமி வஷ்ஷராப், உணவு குடிபானங்களை வழங்கி, சரியா, உணவு குடிபானங்களை வழங்குவதன் மூலம் மக்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகவும். வத்தஜன்னுபி அன் ஷுர்பில் ஹம்ரி வ அக்லில் லுஹூம், மதுபானம் அருந்துவது மற்றும் இறைச்சிகளை சாப்பிடுவதை தவிர்ந்து கொள்வதன் மூலமாகவும் இந்த இரண்டு பெருநாட்களையும் அவர்கள் கொண்டாடுகின்றனர். இருக்க மொழிபெயர்க்கிறேன். இதை இந்த வசனம் லி அலாகா தொடங்கினா லுஹூம்ல முடிவடைகின்றது. லி அலாகத்தி ஹாஸைனி, சரியா, லி அலாகத்தி ஹாஸைனி அல் ஈதைனி பிஇத்காதாத்திஹிம், பிஇத்காதாத்னு பன்மையாக மாத்திக்கோங்க. லி அலாகத்தி ஹாஸைனி அல் ஈதைனி பிஇத்காதாத்திஹிம் அத்தீனியத்தி يحتفلون بهما بتنوير بيوتهم وذكر سيرة الرؤساء البوذيين القدماء ومساعدة الناس بتقديم الطعام والشراب والتجنب عن شرب الخمر وأكل اللحوم. இந்த இரண்டு பெருநாட்களுக்கும் அவர்களுடைய மத நம்பிக்கைகளுடன் தொடர்பிருப்பதன் காரணமாக இந்த இரண்டு பெருநாட்களையும் பௌத்தர்கள் தங்களது வீடுகளை ஒளியூட்டுவதன் மூலமாகவும், பழைய பௌத்த தலைவர்களின் வரலாற்றை நினைவுபடுத்துவதன் மூலமாகவும், குடிபானம் மற்றும் உணவுகளை வழங்கி மக்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகவும், மது அருந்துவது மற்றும் இறைச்சிகளை சாப்பிடுவதை விட்டும் தவிர்ந்து கொள்வதன் மூலமாகவும் கொண்டாடுகின்றனர். அதாவது அந்த பெருநாள்ல இந்த விஷயங்களை செய்ய மாட்டாங்க, 4 விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. தஜன்னப என்று சொன்னால் தவிர்ந்து கொண்டார், சரியா. அப்ப ஏன் இவர்கள் இந்த 4 விஷயத்தை செய்யறால், இந்த இரண்டு பெருநாட்களுக்கும் தங்களது மத நம்பிக்கைகளுடன் தொடர்பிருப்பதன் காரணமாகத்தான் என்ன செய்யறாங்க, அவங்க இப்படி கொண்டாடுகின்றாங்க. அப்ப இது இன்னொரு வகையில சொன்னா, இந்த இரண்டு பெருநாட்கள்லையும் சில நேரம் இது பந்தி கேள்விகளுக்கு வரலாம், சரியா. பந்தி தரப்பட்டு கேள்விக்கும் இது வர வாய்ப்பு இருக்கின்றது, சரியா. அப்ப ஏன் அல்லது பொசன் வெசக் தினத்தை எவ்வாறு பௌத்தர்கள் கொண்டாடுகின்றார்கள் என்று கேட்டார். கைஃப யஹ்தஃபிலு அல் பூஸியீன பிஈதை வெசக் வ பொசன், பொசன் வெசக் பெருநாட்களை, திருவிழாக்களை பௌத்தர்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றார்கள் என்று கேட்டா நீங்க எப்படி விட சொல்லணும், சரியா. பேஜ் நம்பர் 49. யஹ்தஃபிலு அல் பூஸியூன பிஈதை வெசக் வ பொசன்
بتنوير بيوتهم وذكر سيرة الرؤساء البوذيين القدماء ومساعدة الناس بتقديم الطعام والشراب والتجنب عن شرب الخمر وأكل اللحم. وأما عيدهم الثالث அவர்களது மூன்றாவது பெருநாளை பொறுத்தமட்டில் في الشهر ஏப்ரல் மாதத்திலே இருக்கின்றது. فلا مانع لهم في احتفاله بما يزيدون من الطعام والشراب واللباس. அப்ப ஏப்ரல் மாசத்துல இருக்கிற பெருநாளை பொறுத்த மட்டும் ஃபலா மானி தடை இல்லை, நோ ஒப்ஜெக்ஷன். லா மானி ஆண்டா தடை கிடையாது, மன என்றால் தடுத்தான். லா மானி இப்போ ஹிதாபு லா மானி என்று சொல்லுவாங்க. ஹிதாபு லா மானி என்றால் நோ ஒப்ஜெக்ஷன் லெட்டர். சரியா? ரைட். அப்ப ஏப்ரல் மாதத்திலே ஃபலமானி அலகும் பௌத்தர்களுக்கு தடை இல்லை. ஃபி இஹ்திஃபாலிஹி அந்த பெருநாளை கொண்டாடுவதில் அவர்களுக்கு தடை இல்லை. பிமா யுரீதூன அவர்கள் விரும்புகின்ற உணவு, குடிபானம் மற்றும் ஆடைகளை கொண்டு அந்த பெருநாளை கொண்டாடுவதில் அவர்களுக்கு தடை கிடையாது. அவர்களது மூன்றாவது பெருநாளை பொறுத்த மட்டில் அம்மா ஃபாதானே புலகம் யாருடைய அம்மா ஈதுல் பூதியீன சாலிஸ், அம்மா ஈது அல் பூதியீன சாலிஸ் ஈதுக்கு போகும் முதாஃபுக்குரிய சிஃபத். அவர்களது பௌத்தர்களது மூன்றாவது பெருநாளை பொறுத்த மட்டில் ஏப்ரல் மாதத்திலே இருக்கின்றது. ஃபலா மானி அலஹும் ஃபி இஹ்திஃபாலிஹி அந்த பெருநாளை கொண்டாடுவதில் அவர்களுக்கு தடை இல்லை. பிமா யுரீதூன அவர்கள் விரும்புகின்றவற்றை கொண்டு மினத்தாம் வஷ்ஷரப் வல்லிபாஸ் அவர்கள் விரும்புகின்ற உணவு, குடிபானம், லிபாஸ் ஆடைகளை கொண்டு, ஆடைகளை அணிந்து, சரியா, அவர்கள் விரும்புகின்ற உணவு, குடிபானம், ஆடைகளை அணிந்து அந்த பெருநாளை கொண்டாடுவதில் அவர்களுக்கு எந்த தடையும் கிடையாது. அப்ப வெசக் பொசன்ல இறைச்சி சாப்பிட இயலாது, மது அருந்தே இயலாது. எனவேதான் அந்த காலங்கள் எல்லாம் பாரெல்லாம் மூடுவாங்க. ஏப்ரல் மாதத்தில் இருக்கின்ற சித்திரை கொண்டாட்டம், அதில் சித்திரை பெருநாளை பொறுத்த மட்டும் அதில் அவங்க நினைச்ச மாதிரி சாப்பிட்டு குடிச்சிட்டு உடுத்துட்டு இருக்க முடியும். இது பௌத்தர்களுக்குரிய 3 பெருநாட்கள். ஒன்று வெசக், அடுத்தது பொசன், அடுத்தது சித்திரை பெருநாள். அதுதான் ஃபிஷஹரி ஏப்ரல் என்று போட்டிக்கிறாங்க. ரைட். அடுத்தது போகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். சரியா? அரபுலிக்கு அவ்வளவுதான். இந்த தகவல்கள் எல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் அன்றாடம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் காணுகின்ற, எதிர்கொள்கின்ற விடயங்கள். அரபுல தந்திக்கு அவ்வளவுதான். நீங்க சொற்களை மட்டும் விலை கொண்டா சரி. இந்தல் ஹிந்துசி ஃபி ஸ்ரீலங்கா ஈதானி. ஹிந்துஸ் என்றால் இந்துக்கள், இந்தியர்கள் அல்ல, இந்துக்கள், இந்து மதத்தை பின்பற்றுகின்றவர்கள். இந்தல் ஹிந்துஸ் ஃபி ஸ்ரீலங்கா இலங்கையிலே இந்துக்களிடத்திலே ஈதானி 2 பெருநாட்கள் உள்ளன. அல்லது இலங்கையிலே இந்துக்களிடத்தில் 2 பெருநாட்கள் உண்டு. வஹுமா தீபாவளி தைப்பொங்கல். அந்த 2 என்ன? தீபாவளியும் தைப்பொங்கல். يحتفلون بهما حسب تقاليدهم الدينية فيتزينون بلباسهم الجديد ويذهبون إلى معابدهم ويعبدون இந்த சொல்ல பார்த்துக்கொள்ளணும். இதுல அவங்களுக்கு சரி, இது யாருக்கு வாசிக்கலும்? வயபுதூன, சரியா? இதை மாத்திக்கோங்க புள்ளகள். இதுக்கு நீங்க அந்த ஆலிஹத்திஹி வயபுதூன ஆலிஹத்தஹும் இந்த அடையாளத்தை போட்டுக்கோங்க அலிஃபுக்கு மேல. அல்ல, இது இலாஹுன் ஆலிஹத்துன் கடவுள்கள். வயபுதூன ஆலிஹத்தஹும் வயுதீஊன புயூத்தஹும். ரைட். என்ன? இந்துக்களிடத்திலே இலங்கையில் இந்துக்களிடத்தில் 2 பெருநாட்கள் காணப்படுகின்றன. அந்த 2ம் தீபாவளி மற்றும் தைப்பொங்கல் ஆகும். அந்த 2 பெருநாட்களையும் அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். யஹ்தஃபிலூன பிஹிமா பிதீபாவளி வ தைப்பொங்கல்
ஹசப தகாலீதிஹிம் அத்தீனியா, அவர்களது மத மரபுகளுக்கு ஏற்ப. தக்லீதுன் தகாலீத் என்று சொன்னால் மரபுகள் அல்லது பாரம்பரியங்கள், ட்ரெடிஷன். அவர்களது மத மரபுகள் அல்லது அவர்களது மத பாரம்பரியங்களுக்கு ஏற்ப அந்த இரண்டு பெருநாட்களையும் அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். எனவே எனவே ஃபயத்தஸையனூன, அலங்கரித்துக் கொள்கிறார்கள். பிலிபாசிஹிம் அல் ஜதீத், அவர்களுடைய புதிய ஆடையை கொண்டு அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்கிறார்கள். மேலும் வயஸ்ஹபூன இலா மஆபிதிஹிம், அவர்களுடைய ஆலயங்களுக்கு, கோயில்களுக்கு, மஅபதுன் மஆபித் என்றால் கோயில்கள், சரியா, அவர்களது கோயில்களுக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். வயஅபுதூன ஆலிஹத்தஹும், மேலும் அவர்களுடைய கடவுள்களை அவர்கள் வணங்குகின்றார்கள். வயுதீஊன புயூத்தஹும், தங்களுடைய வீடுகளை அவர்கள் ஒளியூட்டுகின்றார்கள். அப்ப பௌத்தர்கள், இந்துக்கள் பெரும்பாலும் தங்களுடைய வீடுகள் என்ன செய்வாங்க, அங்க தன்வீர் என்று வந்துச்சு, தன்வீர் என்றாலும் ஒளியூட்டுறது, நூர் நவ்வர. இங்க அதா என்று சொன்னாலும் ஒளியூட்டினான், தௌ உன் இதாஅத். மேலும் தங்களுடைய அல்லது அவர்களுடைய வீடுகளை அவர்கள் ஒளியூட்டுகின்றார்கள். சரியா? அப்ப இலங்கையிலே இந்துக்களிடத்திலே இரண்டு பெருநாட்கள் காணப்படுகின்றன. அவை இரண்டும் தைப்பொங்கல் மற்றும் தீபாவளி மற்றும் தைப்பொங்கல். அந்த இரண்டு பெருநாட்களையும் தங்களது மத மரபுகள் அல்லது பாரம்பரியங்களுக்கு ஏற்ப அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். எனவே தங்களுடைய புதிய ஆடையை கொண்டு அவர்கள் அலங்கரித்துக் கொள்கிறார்கள். மேலும் தங்களுடைய கோயில்களுக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். மேலும் தங்களுடைய கடவுள்களை அவர்கள் வணங்குகின்றார்கள். மேலும் தங்களுடைய வீடுகளை அவர்கள் ஒளியூட்டுகின்றார்கள் அல்லது ஒளியூட்டுகின்றனர். அப்ப இது இரண்டாவது. அப்ப அல் பூதியூன், அடுத்தது ஹிந்துஸ், அடுத்தது முஸ்லிமூன், மூன்றாவது முஸ்லிம். அப்ப முஸ்லிம்களிடத்தில் எத்தனை பெருநாள்? ரெண்டு பெருநாட்கள். சரியா? இந்த முஸ்லிமீன ஈதானி, ஈதுல் ஃபித்ரி வ ஈதுல் அத்ஹா. முஸ்லிம்களிடத்திலே இரண்டு பெருநாட்கள் காணப்படுகின்றன, ஈதுல் ஃபித்ர் மற்றும் ஈதுல் அத்ஹா, நோன்பு பெருநாள் மற்றும் தியாக திருநாள். அத்ஹாண்டால் தியாகம் தானே, உத்ஹியத்துன், தஹா யுதஹி. முஸ்லிம்களிடத்திலே இரண்டு பெருநாட்கள் காணப்படுகின்றன, அவை நோன்பு பெருநாள் மற்றும் தியாக திருநாள் ஆகும். مع نهاية رمضان يبدأ الاحتفال بعيد الفطر. ரமலான் முடிரத்தோட, ரமலானின் முடிவுடன், நிஹாயா என்றால் முடிவு, ரமலான் முடிவடைவதுடன் நோன்பு பெருநாள் கொண்டாட்டம் ஆரம்பிக்கின்றது. யப்தஉல் இஹ்திஃபாலு பிஈதில் ஃபித்ர், நோன்பு பெருநாளை கொண்டாடுவது ஆரம்பிக்கின்றது என்று சொல்லுவோம். சரியா? ரமலான் முடிவடைந்ததுடன் நோன்பு பெருநாளை கொண்டாடுவது ஆரம்பிக்கின்றது. وبعد انتهاء الحجاج من الوقوف في العرفة. ஹாஜிமார்கள், ஹுஜ்ஜாஜ், ஹாஜுன் ஹுஜ்ஜாஜ், ஹாஜுட பன்ம ஹுஜ்ஜாஜ், ஹாஜிமார்கள், ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அரஃபாவிலே தரித்து முடிந்ததன் பிறகு, بعد انتهاء الحجاج من الوقوف. அப்ப இன்தஹா மின் வரும், நான் எழுதி முடித்து விட்டேன், சரியா, நான் எழுதி முடிச்சுட்டேன் என்று சொன்னால் எப்படி சொல்ல ரபுல? ஒன்று ஹல்லஸ்து, ஹல்லஸ்துன்னு பொதுவாக சொல்ல, ஹல்லஸ்த், ஹல்லஸ்த் நீ முடிச்சிட்டியா, அதாவது ஹல் இன்தஹைத, நீ முடிச்சிட்டியா, எதிலிருந்து? ஹல் இன்தஹைத மினல் கிதாபா, நீ எழுதி முடிச்சிட்டியா, நான் எழுதி முடித்து விட்டேன். இன்தஹைத்து மினல் கிதாபா, இன்தஹைத்து மினத் திராசா, சரியா, இன்தஹைத்து மின் கிராஅத்தி ஹாதல் குதுப், இந்த புத்தகத்தை நான் இன்தஹைத்து மின் கிராஅத்தி ஹாதல் கிதாபி, அது இன்தஹைத்து மின் கிராஅத்தி ஹாதிஹில் குதுப், இந்த புத்தகங்களை நான் வாசித்து முடித்து விட்டேன். وبعد انتهاء الحجاج من الوقوف,
அல் வுகூஃப் ஃபில் அரஃபா அல்லது அல் வுகூஃப் பி அரஃபா, அரஃபாவிலே தரித்தல். அரஃபாவிலே தரித்து முடிந்ததன் பிறகு யாரு? ஹாஜிமார். அப்ப ஹாஜிமார்கள் அரஃபாவிலே தரித்து முடிந்ததன் பிறகு யப்தஉல் இஹ்திஃபாலு பி ஈதில் அத்ஹா, தியாகத் திருநாள் கொண்டாட்டம் ஆரம்பிக்கின்றது. தியாகத் திருநாள் அல்லது தியாகத் திருநாள் கொண்டாடுவது அல்லது பெருநாள் ஆரம்பிக்கின்றது. அப்ப 9வது நாள் அரஃபால தரிக்கிறது, 10வது நாள் பெருநாள். அதான் சொல்லலாம். ويرتبط العيد بالتواصل مع الأقارب والجيران والبر بالوالدين والرحمة بالفقراء ويوم العيد يستيقظ المسلمون لصلاة الفجر لبداية يوم مميز لديهم، وبعد ذلك مع شروق الشمس يرتدون أجمل ما لديهم للاستعداد لصلاة العيد. وفي صلاة العيد يرفعون أصواتهم بالتكبير والتحميد والتهليل، وهناك تتجمع النساء والأطفال لمشاركة الرجال في صلاة العيد، وبعد الصلاة يتعانقون ويتبادلون بالتهاني والحلويات أو حلويات. ارتبط என்றால் தொடர்பு படுகின்றது. யர்தபித்துல் ஈத், இந்த பெருநாள் தொடர்பு படுகின்றது. பித்தவாசுலி மஅல் அகாரிப், எதோட தொடர்பு படுகின்றது? தவாசுல் என்று சொன்னால் தொடர்பு கொண்டால், கரீபுன் அகாரிப் என்று சொல்றது உறவினர்கள், ரிலேட்டிவ்ஸ். உறவினர்களோடு தொடர்பு கொள்வதுடன் பெருநாள் தொடர்பு படுகின்றது. வல் ஜீரான், ஜீரான் அயலவர்கள், அயல் வீட்டார்கள், அயலவர்கள், பக்கத்து வீட்டார்கள். அப்ப அயலவர்கள் மற்றும் உறவினர்களோடு தொடர்பு கொள்வதுடன் பெருநாள் சம்பந்தப்படுகின்றது, தொடர்பு படுகின்றது. வெறும் வல் பிர்ரு பில் வாலிதைன், சரியா, பெற்றோர்களுக்கு நன்மை செய்தல். அல் பிர்ரு பில் வாலிதைன். வர்ரஹ்மதி பில் ஃபுகரா, எல்லாம் யர்தபித்துல் ஈத் பித்தவாசுல், யர்தபித்துல் ஈத் பில் பிர்ரு பில் வாலிதைன், யர்தபித்துல் ஈத் பிர் ரஹ்மதி பில் ஃபுகரா. ஏழைகளுக்கு அன்பு செலுத்துவதோடு தொடர்புபடுகின்றது. ரஹ்மஹ் என்றால் அன்பு செலுத்துதல், கருணை காட்டுதல். யாருடன்? பில் ஃபுகரா, யாருக்கு? ஏழைகளுக்கு கருணை காட்டுதல், பெற்றோர்களுக்கு நன்மை செய்தல், அயலவர்கள் மற்றும் உறவினர்களோடு தொடர்பு கொள்ளுதல் போன்றவற்றோடு பெருநாள் தொடர்பு படுகின்றது. சரியா? ويرتبط العيد بالتواصل مع الأقارب والجيران والبر بالوالدين والرحمة بالفقراء. இந்த பெருநாளானது அயலவர்கள் மற்றும் உறவினர்களோடு தொடர்பு படுதல், பெற்றோர்களுக்கு நன்மை செய்தல், ஏழைகளுக்கு அன்பு செலுத்துதல், கருணை காட்டுதல் போன்றவற்றோடு சம்பந்தப்படுகின்றது, தொடர்பு படுகின்றது. வயவுமல் ஈதி, பெருநாள் தினத்திலே يستيقظ المسلمون لصلاة الفجر لبداية يوم مميز لديهم. பெருநாள் தினத்திலே முஸ்லிம்கள் விழித்தெழுகின்றனர். லிஸலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகைக்காக. எதற்காக? லிபிதாயத்தி யௌமின் முமையிதின் லதைஹிம், தங்களிடத்திலே ஒரு சிறப்பான நாளை ஆரம்பிப்பதற்காக பெருநாள் தினத்திலே முஸ்லிம்கள் ஃபஜ்ர் தொழுகைக்காக விழித்தெழுகின்றனர். முஸ்லிம்கள், சரியா, பெருநாள் தினத்திலே தங்களுடைய சிறந்த நாளை ஆரம்பிப்பதற்காக ஃபஜ்ர் தொழுகைக்காக விழித்தெழுகின்றனர். இஸ்தைகல, இஸ்தைகல என்று சொன்னால் புள்ளகோல் கண் விழித்தெழுந்தார். இஸ்தைகல யஸ்தை, சரியா?
ரைட். பிதாயா என்று சொன்னால் ஆரம்பிக்கிறது. முமையிஸ் என்றால் முமையிஸ்ன்றது எக்ஸலன்ட், சிறந்த, மிகச்சிறந்த. பிதாயத் யௌமின் முமையிஸின் லதைஹிம், தங்களிடத்திலே தங்களுக்கு ஒரு சிறந்த நாளை ஆரம்பிப்பதற்காக பெருநாள் தினத்திலே முஸ்லீம்கள் ஃபஜ்ர் தொழுகைக்காக கண் விழித்தெழுகின்றனர். வபாத ஸாலிக, அதன் பிறகு மஅ ஷுரூகி ஷம்ஸ், சூரியன் உதித்ததுடன் யர்தத்தூன அஜ்மல் மா லதைஹிம் லில் இஸ்திஅதாத் லிஸலாத்தில் ஈத். இர்தத்தா என்று சொன்னால் சரி, இர்தத்தால இர்ததா, சரியா? இது வந்து யர்ததௌன என்று வரும். சரி, யர்ததூன, யர்ததூன, இர்ததா யர்தது, இஃப்தால தானே. ارتدى يرتدي يرتدون. ترى ارتدى يرتدي يرتديان يرتدون، افتعل وزنه. ارتدى என்று சொன்னால் புள்ளகள் லபிச எட கருத்து, அணிந்தான், லபிச. அப்ப பாருங்க எப்படி வரும். وبعد ذلك مع شروق الشمس, அதன் பிறகு சூரியன் உதித்ததுடன், உதிப்பதோடு யர்ததூன, அவர்கள் அணுகிறார்கள், அஜ்மல மாலதைஹிம், அவர்களிடத்தில் இருக்கின்ற மிக அழகானதை அணுகின்றார்கள். அஜ்மல மாலதைஹிம், அவர்களிடத்திலே உள்ள மிக அழகானதை அவர்கள் சூரியன் உதிப்பதோடு அணுகிறார்கள். எதற்காக? லில் இஸ்திஅதாதி, தயாராகுவதற்காக, ரெடியாகிறதுக்கு, லிஸ்ஸலாத்தில் ஈத், பெருநாள் தொழுகைக்கு தயாராகுவதற்காக வேண்டி அவர்களிடத்திலே இருக்கின்ற மிக அழகானதை சூரியன் உதித்ததோடு அல்லது உதிப்பதோடு அவர்கள் அணுகிறார்கள். அல்லது அதற்கு பிறகு அவர்கள் முஸ்லிம்கள் சூரியன் உதிப்பதோடு பெருநாள் தொழுகைக்கு தயாராகுவதற்காக வேண்டி தங்களிடத்தில் இருக்கின்ற மிக அழகானதை அணுகின்றனர். وفي صلاة العيد يرفعون أصواتهم بالتكبير والتحميد والتهليل. பெருநாள் தொழுகையிலே தங்களுடைய சத்தங்களை, குரல்களை அவர்கள் உயர்த்துகின்றார்கள். ரஃபஅ ஸௌத என்று சொன்னால் சத்தமாக பேசினார். தொழுகையிலே அவர்கள் தங்களது குரல்களை, சத்தங்களை அவர்கள் உயர்த்துகின்றார்கள். எதனை கொண்டு? பித்தக்பீர், தக்பீர் சொல்வது, அல்லாஹு அக்பர். வத்தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, அல்லாஹ்வை புகழுதல். வத்தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றது. அப்ப தக்பீர், தஹ்மீத், தஹ்லீலை கொண்டு பெருநாள் தினத்திலே அவர்கள் தங்களது குரல்களை, சத்தங்களை உயர்த்துகின்றார்கள். அதாவது பெருநாள் தினத்திலே முஸ்லிம்கள் தக்பீர் மற்றும் தஹ்மீத் மற்றும் தஹ்லீல் போன்ற அந்த கோஷங்களை கொண்டு அல்லது போன்றவற்றை சத்தமாக பெருநாள் தொழுகையிலே அவர்கள் எழுப்புகின்றார்கள் அல்லது சொல்லுகின்றார்கள். وهناك تتجمع النساء والأطفال, அங்கே பெண்களும் சிறுவர்களும் ஒன்று கூடுகின்றார்கள். تجمع اجتمع. وهناك تتجمع النساء والأطفال, அங்கே சிறுவர்களும், திஃப்லுன் அத்ஃபால்னா சிறுவர்கள். لمشاركة الرجال في صلاة العيد, லிமுஷாரகத்துர் ரிஜால், ஆண்களோடு பங்கெடுப்பதற்கு, ஃபி ஸலாத்தில் ஈத், பெருநாள் தொழுகையிலே ஆண்களோடு கலந்து கொள்வதற்காக, பெருநாள் தொழுகையிலே ஆண்களுடன் சரியா கலந்து கொள்வதற்காக அங்கே சிறுவர்களும் பெண்களும் ஒன்று சேர்கிறார்கள். ஷாரகண்ட பங்கெடுத்தான், கலந்து கொண்டான், பார்ட்டிசிபேட் பண்றது. وبعد الصلاة, தொழுகையின் பிறகு யதஆனகூன, ஆறத் தழுவுகின்றார்கள். முஆனகா செய்யறதுக்கு நாங்க தஆனக, ஆறத் தழுவி முஆனகா செய்யறன்னு சொல்லுவோம். وبعد الصلاة يتعانقون, தொழுகையின் பின்பு அவர்கள் ஆறத் தழுவிக் கொள்கிறார்கள். மேலும் ويتبادلون بالتهاني والحلويات. தஹ்னிஅத்துன், தஹானி என்று சொன்னால் வாழ்த்து. தஹ்னிஅத்துன்
தஹானி என்று சொன்னால் வாழ்த்து. ஹல்வன் ஹலவயாத் என்று சொன்னால் இனிப்பு பண்டங்கள், ஸ்வீட். தபாதல என்று சொன்னால் பரிமாறிக்கொண்டான், பரஸ்பரம் பரிமாறு. தொழுகையின் பிறகு, அதாவது பாத சலாத்தில் ஈத், பெருநாள் தொழுகையின் பிறகு அவர்கள் ஆறத் தழுவிக் கொள்கிறார்கள். மேலும் வாழ்த்துக்கள், இனிப்பு பண்டங்களை பரஸ்பரம் பரிமாறிக் கொள்கின்றார்கள். அடுத்து يحتفل المسيحيون بعيد الميلاد في الخامس والعشرين من ديسمبر. احتفالا، يحتفل احتفالا. மசீஹியூன் என்றால் யாரு? கிறிஸ்துவர்கள். கிறிஸ்தவர்களுக்கு மசீஹியூன் என்று சொல்லுவோம். சரியா? இன்னொரு கருத்து இருக்குது, நசாராக்கள். அப்படிதானே? يحتفل المسيحيون بعيد الميلاد في الخامس والعشرين من ديسمبر. டிசம்பர் 25 கிறிஸ்துவர்கள் ஈதுல் மீலாத் என்றால் இங்க கிறிஸ்மஸ். ஈதுல் மீலாத் என்றால் ஒரு கருத்து இருக்குது, பிறந்த தினம், பெட். ஈது மீலாதில் மசீஹி தானே, கிறிஸ்துவர். யாரு கிறிஸ்தவங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள், அத்தனை கொண்டாடுறாங்க. يحتفل المسيحيون بعيد الميلاد في الخامس والعشرين ديسمبر احتفالا. டிசம்பர் 25ஆம் திகதி, சரியா, கிறிஸ்துவர்கள் கிறிஸ்மஸ் பெருநாளை கொண்டாடுகின்றார்கள். فيقومون بأعمال دينية. அவர்கள் மத செயற்பாடுகளை செய்கிறார்கள், மேற்கொள்கிறார்கள். காம பி அமால். காம பி அமால் என்றால் உங்களுக்கு தெரியும் புலவர், காம என்று சொன்னால் செய்தான். காம பி, காம என்றால் எழுந்தான் என்று கருத்து. காம பி என்று சொல்லி வந்தால் மேற்கொண்டான், செய்தான். யகூமூன பி அமால் என்றால் யஅமலூன. சரி, அமால் தீனியா. ஃபயகூமூன பி அமாலின் தீனியா. சரி, எனவே அவர்கள் சில மத செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார்கள், செய்கின்றார்கள். எப்ப? டிசம்பர் 25ஆம் தேதி. மேலும் ஃபயகூமூன பி அமாலின் தீனியத்தின் வ ஸலவாத்தின் ஹாஸத்தின் லில் முனாஸபா. ஸலவாத்துங்க அங்க தொழுகைகள், விசேட தொழுகைகளும் அல்லது பிரார்த்தனைகள் என்று சொல்லுவோம். லில் முனாசபா என்றால் அந்த சந்தர்ப்பத்துக்குரிய, அதாவது கிறிஸ்மஸ் டே, அந்த அந்த சந்தர்ப்பத்துக்குரிய விசேட பிரார்த்தனைகள் அல்லது விசேட தொழுகைகள் மற்றும் மத நடவடிக்கைகள், மத செயற்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள், மேற்கொள்கிறார்கள். மேலும் வஜ்திமாஆத்தின் ஆயிலியா, இங்க பாருங்க, ஃபயகூமுன பி அமாலின் தீனியா 1, வஸலவாத்தின் ஹாஸத்தின் லில் முனாஸபா 2, வஜ்திமாஆத்தின் ஆயிலியா 3, வஆதாத்தின் இஜ்திமாஇய்யா 4. அப்ப அவர்கள் மத செயற்பாடுகளை மேற்கொள்கின்றனர். மேலும் அந்த சந்தர்ப்பத்துக்கான விசேட தொழுகைகள் அல்லது பிரார்த்தனைகளை மேற்கொள்கின்றனர். மேலும் குடும்ப ஒன்று கூடல்களையும் அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். மேலும் சமூக பழக்கங்கள், சமூக வழுக்காறுகள், ஆதாத் அந்த சமூகத்தில் இருக்கிற முக்கியமான பழக்க வழக்கங்கள், அவற்றையும் அவர்கள் செய்கிறார்கள், மேற்கொள்கிறார்கள். எனவே அந்த நாளிலே மத செயற்பாடுகள் மற்றும் அந்த சந்தர்ப்பத்துக்குரிய விசேட தொழுகைகள், குடும்ப ஒன்று கூடல்கள் மற்றும் சமூக பழக்க வழக்கங்களை அல்லது வழுக்காறுகளை அவர்கள்
மேற்கொள்கின்றனர். அபுரசுஹா அவற்றுள் மிக முக்கியமானது. இதுல ஆதாத் இஜ்திமாஇய்யா சமூக வழுக்காறுகள் பழக்க வழக்கங்கள். அதுல அபுரசுஹா என்றால் அந்த சமூக பழக்க வழக்கங்கள் வழுக்காறுகளுள் மிகவும் முக்கியமானது என்ன? வதுஉ ஷஜரத்தில் மீலாத். ஷஜரத்துல் மீலாத் கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த கிறிஸ்மஸ் மரம் ஒன்று வைப்பாங்க, அதை நாற்றுறது அல்லது வைக்கிறது. வதுஉ ஷஜரத்தில் மீலாத் கிறிஸ்மஸ் மரத்தை வைத்தல். வதபாதுலுல் ஹதாயா பரிசில்களை பரிமாறிக்கொள்ளல். ஹதியத்துன் ஹதாயான கிஃப்ட், பரிசில்களை பரிமாறிக்கொள்ளுதல். வஸ்திக்பாலு பாபா நுவில். சரியா? இது நத்தார் பாப்பா. பாபா நுவீல் என்று சொல்வது என்ன? பாபா நுவீல் என்று சொன்னால் நத்தார் பாப்பா. அவங்க கிறிஸ்மஸ் அந்த காலப்பகுதியில நத்தார் பாப்பா வந்து தோண்டுவாங்கண்ணா. அவரை இஸ்திக்பால் வரவேற்கிறது. இஸ்திக்பாலு பாபா நுவீல் நத்தார் பாப்பாவை வரவேற்றல். وتناول عشاء الميلاد الجديد. சரியா? இந்த சரி ஜதீத் அல்ல. وتناول عشاء الميلاد கிறிஸ்மஸ் இரவு போசனத்தை பரிமாறுதல். அஷா, அஷா என்றால் டினர். அது கிறிஸ்மஸ் டினர், அஷா உல் மீலாத். சரியா? அப்ப பாருங்க, அவர்கள் மத நடவடிக்கை செயற்பாடுகள், அந்த சந்தர்ப்பத்துக்குரிய விசேட தொழுகைகள் மற்றும் குடும்ப ஒன்றுகூடல்கள் மற்றும் சமூக பழக்க வழக்கங்கள் அல்லது வழுக்காறுகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அவற்றுள் மிக முக்கியமானது கிறிஸ்மஸ் மரத்தை வைத்தல் மற்றும் பரிசில்களை பரிமாறிக்கொள்ளுதல், நத்தார் பாப்பாவை வரவேற்றல், கிறிஸ்மஸ் இரவு போசனத்தை பரிமாறுதல் போன்றன அவற்றுள் மிக முக்கியமானவை ஆகும். அவற்றுள் மிக முக்கியமானவை ஆகும். அல் ஜதீரு பிஸ்ஸிக்ர் என்றால் ஒரு யூசேஜ். இந்த புலகோல் இது வசன அமைக்கிறதுக்கு வரலாம். அல் ஜதீரு பிஸ்ஸிக்ர் என்றால் குறிப்பிடத்தக்க அம்சம். அதை மார்க் பண்ணிக்கோங்க. அல் ஜதீரு பிஸ்ஸிக்ர். அல் ஜதீரு பிஸ்ஸிக்ர் என்றால் என்ன கருத்து? குறிப்பிடத்தக்க அம்சம். சரியா? الجدير بالذكر أن الامتحان بعد شهرين. الجدير بالذكر أن الامتحان بعد شهرين. 2 மாதங்களுக்கு பிறகு பரீட்சை இருப்பது என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். الجدير بالذكر أن الامتحان بعد الشهرين أو بعد شهرين. சரியா? குறிப்பிடத்தக்க. الجدير بالذكر أن أعدادا كبيرة من غير المسيحيين أيضا تحتفل بهذا العيد. فالجدير بالذكر குறிப்பிடத்தக்க அம்சம் أن أعدادا كبيرة பெரும் எண்ணிக்கையானோர் من غير المسيحيين கிறிஸ்துவர்கள் அல்லாத பெரும் எண்ணிக்கையானோர் ஐதன் கூட தஹ்தஃபிலு பிஹாதல் ஈத் இந்த பெருநாளை கொண்டாடுவது. الجدير بالذكر أن أعدادا كبيرة من غير المسيحيين. கிறிஸ்துவர்கள் அல்லாத பெரும் எண்ணிக்கையானோர் கூட இந்த பெருநாளை கொண்டாடுவது என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். بالجدير بالذكر أن. சரியா? الجدير بالذكر என்ன கருத்து புலவர்கள்? குறிப்பிடத்தக்க அம்சம். அது என்ன குறிப்பிடத்தக்க அம்சம் என்றால் أن أعدادا كبيرة من غير المسيحيين أيضا تحتفل بهذا العيد. கிறிஸ்துவர்கள் அல்லாத பெரும் எண்ணிக்கையானோர் கூட இந்த பெருநாளை கொண்டாடுவது என்பது குறிப்பிடத்தக்க அம்சம். அன்ன. சரியா? அப்படித்தான் உங்களுக்கு கிறிஸ்துவர்கள் அல்லாத பெரும் எண்ணிக்கையானோர் கூட
இந்த பெருநாளை கொண்டாடுவது என்பது குறிப்பிடத்தக்க அம்சம். கமா யஹ்தஃபிலு பிவுசூலி ஸனத்தில் ஜதீதா, மேலும் அவ்வாறே அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் பிவுசூலி ஸனத்தில் ஜதீதா, புத்தாண்டு நிகழ்வை. உசூல் என்றால் சனா ஜதீதா உங்களுக்கு தெரியுமே. في الواحد والثلاثين من ديسمبر ليلة رأس السنة. சரியா? புத்தாண்டின் ரஅசு சனான்றது புத்தாண்டு தான். புத்தாண்டின் இரவிலே டிசம்பர் 31ஆம் திகதி புதிய வருடத்தை, புத்தாண்டு வருடம் வருவதை அவ்வாறே அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். சரியா? அப்ப கிறிஸ்தவர்கள் டிசம்பர் 25 அது கிறிஸ்மஸ் டே. அடுத்தது டிசம்பர் 31 ரஅசு ஸனல் ஜதீதா அல்லது الاحتفال بالسنة الجديدة, புத்தாண்டை கொண்டாடுதல். புத்தாண்டின் இரவிலே டிசம்பர் 31ஆம் திகதி புதிய வருடம் வருவதை, புதிய வருடம் நிகழ்வதை அவ்வாறே அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். تعترف حكومة سريلانكا بهذه الأعياد المتنوعة إذ تعلن بأن هذه الأيام عطلة رسمية لجميع سريلانكيين. اعترف பாண்டு சொன்னால் ஏற்றுக்கொண்டான், அங்கீகரித்தான், ஒப்புக்கொண்டான். இலங்கை அரசாங்கம் இந்த பல்வேறுபட்ட பெருநாட்களை ஏற்றுக்கொண்டுள்ளது. تعترف حكومة سريلانكا بهذه الأعياد المتنوعة. இந்த பல்வேறுபட்ட பெருநாட்களையும் இலங்கை அரசாங்கம், ஹுக்குமனல் கவர்மெண்ட், இந்த பல்வேறுபட்ட பெருநாட்களையும் இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அந்த வகையிலே அந்த வகையிலே தொழினு பிரகடனம் செய்கின்றது. யாரு? அல் ஹுக்குமா, ஹுக்குமத்து ஸ்ரீலங்கா. என்னண்டு? பிஅன்ன ஹாதிஹில் அய்யாம, இந்த நாட்கள் உத்துலத்துன் ரஸ்மியா, உத்தியோகபூர்வ விடுமுறை என்று, ஜமீ ஸ்ரீலங்கியின் அனைத்து இலங்கையர்களும். அந்த வகையிலே அரசாங்கம் இந்த நாட்கள் அனைத்து இலங்கையர்களுக்கும் உத்தியோகபூர்வமான ஒரு விடுமுறை என்று அறிவித்துள்ளது அல்லது பிரகடனம் செய்கின்றது. சரியா? இந்த தொழிலுடைய ஃபாயில் என்ன? ஹுக்கூமத்து ஸ்ரீலங்கா. அந்த வகையிலே இலங்கை அரசாங்கமானது இந்த நாட்களானது, இந்த பெருநாளுக்குரிய நாட்கள் அனைத்து இலங்கையர்களுக்குமான உத்தியோகபூர்வமான விடுமுறை என்று அறிவித்திருக்கின்றது அல்லது பிரகடனம் செய்கின்றது. அப்ப இந்த அயாத் அல்ல அயாது பி ஸ்ரீலங்கா, இலங்கையிலே பெருநாட்கள் என்ற தலைப்பு நான் ஏற்கனவே சொன்னது போன்று 2019ஆம் ஆண்டு கட்டுரை கேள்வியாக வந்திருக்கின்றது, அல்லது ஒரு பந்து கேள்வியாகவும் இந்த தலைப்பு இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றது. தர்ஜமா தாரீபுடைய பகுதியில் இந்த பாடத்திலே காணப்படுகின்ற முக்கியமான வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பார்ட் 1லையும் சில கேள்விகள் இதோடு சம்பந்தப்பட்ட சில இடைவெளிகள் நிரப்புறது அல்லது இணைக்கிறதோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்திருக்கின்றது. அதே போன்று 2021ஆம் ஆண்டு ரிசாலத்து ரத்தி பகுதி 2லே பதில் கடிதம் என்ற பகுதியிலே 2 பதில் கடிதங்கள் தலைப்பு வந்திருக்கின்றது. அதுல ஒரு கடிதம் என்னன்னா, வெளிநாட்டிலே இருக்கின்ற உங்களோட நண்பனுக்கு, சரியா, வெளிநாட்டில் இருக்கின்ற நண்பனுக்கு இலங்கை முஸ்லிம்கள் எவ்வாறு பெருநாட்களை கொண்டாடுகிறார்கள் என்று விளக்கி ஒரு பதில் கடிதம் எழுதுமாறு கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பதில் கடிதத்துக்கு இந்த அயாது ஃபி ஸ்ரீலங்கா என்ற அந்த கட்டுரை தலைப்பில் இருக்கின்ற தகவல்கள் போதுமான அளவு இருக்கின்றது. இந்த கட்டுரை வச்சே என்ன செய்யலாம்,
முகவரி அந்த கடிதத்துடைய அந்த ஃபார்மட் வடிவத்துக்கு எங்களுக்கு இந்த உள்ளடக்கத்தை எழுத முடியுமாக இருக்கும். எனவே பல கட்டுரை தலைப்பு, பந்தி, கேள்விகள், தர்ஜமா தாரி, பகுதி 1 போன்றவற்று பல பகுதிகளோடு இந்த தலைப்பு தொடர்பு படுகிறது என்ற வகையிலும் இந்த முறை இந்த தலைப்பு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு கட்டுரை தலைப்பாக இருக்கிறதுனால நாங்கள் இதை பார்த்துக்கிறோம். இதுல அரும் சொற்களையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். வெசக்ன்றது இதெல்லாம் புள்ளகோல் சிங்கள சொல் அப்படியே இங்கு அரபுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. வெசக்குன்றே நாங்கள் போட்டிருக்கிறோம். பொசனுக்கு பூசன் என்று போட்டிருக்கிறோம். ஃபலாமானி ஆண்டு வரணும். இதுல ஐன் இங்க மிஸ் ஆகிக்குது, நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஃபலாமானி தடை இல்லை, நோ அப்ஜெக்ஷன். லா மானி லா இது வந்து லாலின் ஜின்ஸ் தானே. லா மானிய எவ்வித தடையும் கிடையாது. லா மானிய இந்தி அன் தஹ்ருஜ மினல் குல்லியா, கல்லூரியிலிருந்து நீ வெளியேறி செல்வதற்கு என்னிடத்தில் எவ்வித தடையும் கிடையாது. லா மானி லதைய அவு லா மானி இந்தி அன் அன் அதுக்கப்புறம் உங்களுக்கு லா மானிய இந்தி என்ன சொல்ல அன் தனாம முபக்கிரன், நீ நேர காலத்தோடு தூங்குவதில் என்னிடத்தில் எந்த தடையும் கிடையாது. சரியா? அதே போல லா மானிய இந்தி அன் தஸ்தஹ்திமல் ஜவ்வால பிதரீகத்தின் சஹீஹா, சரியான முறையில் கையடக்க தொலைபேசியை பாவிப்பதற்கு என்னிடத்தில் எந்த தடையும் கிடையாது. அப்ப அதுல கருத்து என்ன? இந்தி மானி உன் அன் தஸ்தஹ்திம அல் மஹ்மூல அல் ஜவ்வால பிதரீகத்தின் காத்தியா, தவறான முறையில் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு என்னிடத்தில் தடை இருக்கிறது. லாமானி என்ற தடை இல்லை. லாமானி இது ஒரு யூசேஜா, இதுக்கு நிறைய வசனங்கள் எழுதலாம். நான் சொல்ல ஹிதாபு லாமானிய, நோ அப்ஜெக்ஷன் லெட்டர். ஹிதாபு லாமானி என்றே சொல்லுவாங்க. ஹிதாபு லாமானிய. தீபாவளி, தைப்பொங்கல் என்ற சொல் தங்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் தமிழ் மொழியிலிருந்து அவ்வாறே அரபுக்கு இங்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. தகாலீத் என்று சொல்வது, தகலீதுன் தகாலீத் மரபுகள், பாரம்பரியங்கள். சரியா? அத்தகாலீத் அத்தீனியா என்று சொன்னால் சமய மரபுகள், சமய வழிபாடுகள், சமய பாரம்பரியங்கள், மத பாரம்பரியங்கள், மத மரபுகள் எல்லாம் சொல்லலாம். ஷஜரத்துல் மீலாத், கிறிஸ்மஸ் ட்ரீ. மீலாதுனால் பிறப்பு, இங்க பிறப்புட கருத்தல்ல. ஷஜரத்துல் மீலாத் கிறிஸ்மஸ் ட்ரீ. ரசுசனா புத்தாண்டு, சனல் ஜதீதா புத்தாண்டு, புதிய ஆண்டு. பாபு நுவீல் என்றுதான் சொல்றது. பாபு நுவீல் என்று சொல்ல. நத்தார் தாத்தா, பாபு பாபா நுவீல். சரியா? பாபா அல்ல, பாபா நுவீல. பாபு அல்ல, பாபா நுவீல். பாபா அரபிகள் வந்து இந்த டடா மம்மின்றதுக்கு பாபா மமாண்டு பாபா பாபா அல்லது மமாண்டு சொல்லி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பாபான்னு சொன்னா சில நேரத்துக்கு அபுடு கருத்துலையும் அரபிகள் கொச்சை அரபு மொழியில பயன்படுத்துவாங்க. லுகா ஆமியால. தஹ்னி அத்துண்ட பன்ம தஹானி, தபாதலு தஹானி என்று சொன்னால் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுதல். பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறது? வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது. இது வந்து இதில் இருக்கின்ற அரும் சொற்கள். இதுல கீழே இருக்கின்ற தர்கீபாத்தோ தாபீராத்தையும் கட்டாயம் பாருங்க. தராக்கீப் அல்லுகவியா என்று சொல்வது தாபீராத் அல்லுகவியா. இந்த வசனத்திலே, இந்த பந்தியிலே காணப்படுகின்ற முக்கியமான 4 வசனங்கள் தரப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் இந்த மாதிரி வசனங்கள்ல இருந்துதான் தராக்கிபில் இருந்து சில நேரம் தர்ஜுமாவுக்கு அடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட பார்த்துக்கோங்க. அந்த வகையில முதலாவது வசனம் ஏற்கனவே வந்து இது நாங்க பார்த்தோம். என்ன யஹ்தஃபிலு ஸ்ரீலங்கியூன பி அயாதின் முத்தனவ்வியத்தின் ஹஸப இக்திலாஃபாத்திஹிம். மாத்திக்கோங்க. இக்திலாஃபாத்திஹிம் அத்தீனியத்தி வல் இர்கியா. இர்கியா என்றால் என்ன? இர்கியா என்று சொன்னா நாங்க சொன்னோம் அமான இர்கியா. இர்கியா என்றால் யாரு சொல்லலும்? இர்கியா என்ன புள்ளோல் யாரு சொல்லுங்க? இன. அவர்களது இன மத வேறுபாடுகளுக்கு ஏற்ப இலங்கையர்கள் பல்வேறுபட்ட பெருநாட்களை கொண்டாடுகின்றனர். يحتفلون بالعيد وسك في شهر ஏப்ரல் ذكرا لمولد زعيمهم பூசா. அவர்களது தலைவரான
புத்தரின் பிறப்பை ஞாபகப்படுத்தும் முகமாக ஏப்ரல் மாதத்திலே வெசக் பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகின்றனர். யஹ்தஃபிலூன மஅனாஹு அல் பூஸியூன யஹ்தஃபிலூன فلا مانع لهم في احتفاله بما يريدون من الطعام والشراب واللباس. சரியா? ஃபலா மானிய லஹும் ஃபி இஹ்திஃபாலிஹின்றது ஃபி இஹ்திஃபாலி ஈதி ஏப்ரல் மாதத்தில் இருக்கின்ற பெருநாளை கொண்டாடுவதில் அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. பிமா யுரீதுன மின தஆமி வஷ்ஷராபி வல்லிபாஸ், அவர்கள் விரும்புகின்ற உணவு, பானம், ஆடைகளை கொண்டு அந்த பெருநாளை கொண்டாடுவதில் அவர்களுக்கு எந்த தடையும் கிடையாது. யர்தபித்துல் ஈது பித்தவாசுலி மஅல் அகாரிபி வல் ஜீரானி வல்பிர்ரி பில் வாலிதைனி வர் ரஹ்மதி பில் ஃபுக்கரா. இங்கே எல்லாமே வாவுல் அத்துஃபுக்கு தான் இங்கே கோடடிக்கப்பட்டிருக்கின்றது. இங்க பாருங்க, வாவுல் அத்துஃப், இங்க பி வந்ததால பித்தவாசுல் தானே. சரியா? எனவே பித்தவாசுலி வல்பிர்ரி வர் ரஹ்மதி, இதுக்கு நாங்கள் சொல்ல வாவுல் அத்துஃப். பெருநாளானது உறவினர்களோடு தொடர்பு கொள்ளுதல், உறவினர்கள் மற்றும் அயலவர்களோடு தொடர்பு கொள்ளுதல், பெற்றோர்களுக்கு நன்மை செய்தல், ஏழைகளுக்கு அன்பு செலுத்துதல், கருணை காட்டுதல் போன்றவற்றோடு சம்பந்தப்படுகின்றது, தொடர்பு படுகின்றது. அன்புக்குரிய மாணவிகளே, நாங்கள் இதுவரைக்கும் அல் அயாது ஃபி ஸ்ரீலங்கா என்ற பாடத்தை பார்த்திருக்கின்றோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு கேட்டுக்கொள்ள முடியும். இதிலே நீங்கள் நஹு சட்டம் என்று வருகின்ற போது ஜம் உல் முதக்கர் சாலிம், ஜம் உல் முஅன்னஸ் சாலிம், இந்த இரண்டையும் நீங்கள் மீட்டிக்கொள்ள வேண்டும். ஜம் உல் முசக்கர் சாலிமுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க, ஜம் உல் முஅன்னஸ் சாலிமுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஜம் உல், 3 வகையான ஜம்முகள் காணப்படும். ஜம் அல் முசக்கர் சாலிம், சரியா, ஜம் உல் முஅன்னஸ் சாலிம், ஜம் உத் தக்சீர். ஜம்மு தக்சீர் தான் கூட இருக்கும். ஜம்முல் முசக்கர் சாலிமும் ஜம்முல் முஅன்னஸ் சாலிமும் அதுக்குன்னு ஒரு ஃபார்மட் இருக்கும். உதாரணமாக ஜம்முல் முசக்கர் சாலிம் என்று சொல்றது நாங்கள் சீரான ஆண்பால் பன்மை. சீரான ஆண்பால் பன்மை என்று சொன்னார். சாலிம் என்றால் சீரான தானே. இந்த சீரான ஆண்பால் பன்மைன்றது என்னென்றா பிள்ளைகள், அதுக்கு ஒரு ஃபார்மட் ஒன்று இருக்கு. முஸ்லிமுன் முஸ்லிமூன, முஃமினுன் முஃமினூன. அது பெரும்பாலும் உயர்திணை. சீரான, இது சொல்லலாம் சீரான உயர்திணை ஆண்பால் பன்மை. சரியா? அப்ப ஜம்முல் முதக்கர் சாலிம் முஸ்லிமுன் முஸ்லிமூன, முனாஃபிக்குன் முனாஃபிகூன, காஃபிருன் காஃபிரூன. சரியா? அப்ப உயர்திணையில தான் அது பெரும்பாலும் வரும். ஜம்முல் முஅன்னஸ் சாலிம் உயர்திணையிலும் வரலாம், அஹ்ரிணையிலும் வரலாம். அது கடைசிக்கு அலிஃப்தா வாரதுனா. இது ஜம்முல் முசக்கர் சாலிம்ன்றது கடைசிக்கு வாவும் நூன் வரும். முஸ்லிமுன் முஸ்லிமூன. சரியா? முஸ்லிம். இது ஆத்துன் ஒன்று வரும். தாலிபத்துன் தாலிபாத்துன், தாலிபத்துன் தாலிபாத்துன், குல்லியத்துன் குல்லியாத்துன். தாலிபத்துன்றது உயர்திணை, குல்லியத்துன்றது அஹ்ரிணை. அப்ப ஜம்முல் முஅன்னஸ் சாலிம் உயர்திணைக்கும் வரலாம், அஹ்ரிணைக்கும் வரலாம். கடைசிக்கு எப்படி வரும்? இது ரஃபுடைய நிலைமையில ஆத்துன் ஒன்று இருக்கும். குல்லியத்துன் குல்லியாத்துன், சாரி, தாலிபத்துன் தாலிபா. ஜம்முல் உயர்திணையில பெரும்பாலும் ஆத்துன், முஸ்லிமத்துன் முஸ்லிமாத்துன், முதர்ரிசத்துன் முதர்ரிசாத்துன். சரியா? முஹந்திசத்துன் முஹந்திசாத்துன், தபீபத்துன் தபீபாத்துன். அப்படித்தான் வரும். அடுத்தது தானிஸ்ல முடிவடைகின்ற சில பெயர் சொற்கள் அஹ்ரிணையில குல்லியத்துன் குல்லியாத்துன், குல்லியத்துன் குல்லியாத்துன், முஸ்தஷ்பன் முஸ்தஷ்பயாத்துன். சரியா? தானிஸ்ல வரலாம், இல்லாமலும் வரலாம். இப்ப சிஜில்லுன், சிஜில்லுண்டா டாப்பு, சிஜில்லுண்ட பண்ண சிஜில்லாத்துன். சில நேரம் முசக்கராக இருக்கும் முஃப்ரத். சிஜில்லுன் என்பது முசக்கர் ஆண்பால், ஆனால் அதோட பண்ண முஅன்னஸ் சாலிம்ல வரலாம். சிஜில்லுன் சிஜில்லாத்துன். இப்படி ஜம்முல் முசக்கர் சாலிம், ஜம்முல் முஅன்னஸ் சாலிம் அது ரஃபுடைய நிலைமையில, நஸ்புடைய நிலைமையில, ஜர்ருடைய நிலைமையில வருகின்ற போது சின்ன சின்ன மாற்றங்களுக்கும் உட்படும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. முஸ்லிமுன் முஸ்லிமூன என்றது ரஃபுடைய நிலைமை. முஸ்லிமீன என்று வந்தால் அது நஸ்பு ஜர்ருடைய நிலைமை. மஃஊலாக வந்தாலும் சரி, இஸ்மு மஜ்ரூராக வந்தாலும் சரி, முஸ்லிமூன. ரஐத்துல் முஸ்லிமீன, முஸ்லிம்களை நான் கண்டேன். அங்கே அல் முஸ்லிமீன என்பது மஃஊலும் பிஹி. பஹஸ்து அனில் முஸ்லிமீன, முஸ்லிம்களை பற்றி நான் தேடினேன். பஹஸ்து பற்றியல
முஸ்லிம்களை நான் தேடினேன். பஹஸ்து அனில் முஸ்லிமீன. அப்ப அங்க இஸ்மு மஜ்ரூர். அப்ப ஜர்ரு செஞ்சாலும் முஸ்லிமீன தான். அப்ப முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமூனன்றது ரஃபுடைய நிலைமையில, முஸ்லிமீன என்றது நஸ்பு ஜருடைய நிலைமையில வரும். அதுல மாதிரி ஆத்துன் என்பது ரஃபுடைய நிலைமையில. சரியா? மஃஊலும் பிஹி நஸ்பு பெற்று வந்தால் ஆத்தின் என்று வரும். அது மட்டும்தான் இருக்கிற விசேஷம் ஜம்முல் முஅன்னஸ் சாலிம். உதாரணமாக ஜாஅத்தி தாலிபாத்து, மாணவிகள் வந்தனர். மாணவிகளை நான் கண்டேன். மாணவிகளை என்பது மஃஊலும் பிஹி செயற்படுபொருள். மஃஊலும் பிஹி எப்போதும் நஸ்பு பெறும். இங்கே எங்களுக்கு தெரியும் அதனை அகத முஹம்மதுன் அல் கலம. அல் கலம என்பது மஃஊலும் பிஹி நஸ்பு பெற்றிருக்கும். அதான் அசில் அடிப்படை. ஆனால் ஜம்முல் முஅன்னஸ் சாலிம் ஒருபோதும் நஸ்பு பெற மாட்டாது. நஸ்புக்கு பதிலாக கஸ்ரா பெறும். நான் உதாரணமாக மாணவிகளை நான் கண்டேன். ரஐத்து தாலிபாத்தி. தாலிபாத்தி. சரியா? மஜ்ரூர் நிலையில அது கஸ்ரா தானே. பஹஸ்து அனி தாலிபாத்தி. எனவே ஆத்துன் ஆத்தின் என்று வரும். அவ்வளவுதான். ஊன ஈன ஆத்துன் ஆக்கின் என்பதான் சுருக்கமாக ஜம்முல் முசக்கர் சாலிம் ஜம்முல் முஅன்னஸ் சாலிம். ஜம்மு தக்சீர் அது பல வடிவங்கள், அதுக்கு நிறைய இருக்கும். கலமுன் அகலாமுன், சரியா, ஷஜரத்துன் அஷ்ஜாருன், அதே போல மஸ்ஜிதுன் மசாஜிது, அப்படி பல வகையில பல வசன்ல அது வரும். அதுக்குள்ள ஒரு ஃபார்மட் இல்லை. ஓகே, ஜிசாக்குமுல்லா ஹைரன். இன்ஷால்லா நாங்கள் அடுத்த வகுப்புல அவங்கள கண்டிப்போம். இன்ஷால்லா இபிசிட அடுத்த அமர்வு வளமை போன்று இன்ஷால்லா திங்கட்கிழமை, சாரி, நாங்கள் 3 கிளாஸ் சேர இன்ஷால்லா நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இன்ஷால்லா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் நாங்கள் போட்டிருக்கிறோம். இன்ஷால்லா நாளைய தினமும் இரவு 8 மணிக்கு எங்களோட வகுப்பு நடைபெறும். எனவே மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் அலா ஹுஸ்னில் இஸ்திமாஇ வத் தஆவுன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.